ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வ்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தம்பியோட பிறந்த நாள் வ்ளாக் தான். ஏன்னா எடுத்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. பட் எடிட் தான் பண்ண முடியாது, வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல. ஏன்னா வேலை ரொம்ப பிஸி. அதுலேயே ஊருக்கு போய்ட்டு ஒரு 3 நாள் அங்கேயே தங்கிட்டோம். அதனால் தம்பியோட பிறந்த நாளெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, வெறும் சிம்பிளாக தான். நம்ம என்ன கோயிலுக்கு போயிட்டு ஒரு கேக் மட்டும் தான் கட் பண்ணோம், மற்றபடி எதுவுமே இல்லை. காலையில் 6 மணிக்கு தான் ஏந்திச்சோம். ஏன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ண மஞ்சு. அதனால் ஏந்திச்சதுமே நைட்டு கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சு, அதுதான் தாளித்து விடலான்ட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுட்டாக்கா நான் ஏதாவது வேலை செஞ்சுருந்தா கூட அவங்க குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து அவங்களும் ஊற்றி சாப்பிட்டோங்க. அதனால் தாளித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரமெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா நைட் வந்துட்டு நான் பாத்திரம் சுத்தமாக எதுவுமே கழுவலை, எல்லாமே அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தேன். காலையில் தான் எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரமெல்லாம் கழுவி கமுத்திட்டு இருந்தேன். அதுலேயும் வீட்டு வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடும் எனக்கு. அதுலேயும் வீடு கூட்டி தொடக்கின்ற வேலைன்னாக்கா, ஏன்னா குழந்தைங்கள பார்த்துட்டு அதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அதனால் டென்ஷன் ஆகிடும். நம்மளால் 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டே பார்த்துக்க முடியல. அந்த காலத்துலலாம் 5 குழந்தைங்க, 6 குழந்தைங்க, 7 குழந்தைங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அது இப்படி தான் பாவம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னே தெரியல. இப்போயுமே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க. அந்த அக்காவுக்கு குழந்தைங்க வந்துட்டு 12 குழந்தைங்க. அக்கான்னு சொல்ல முடியாது, அம்மா வயசு தான் ஆகுது. பட் அவங்களுக்கு 12 குழந்தைங்க. கஷ்டம். இன்னும் பணக்காரும் கிடையாது, ரொம்ப ஏழைப்பட்டவங்க. அதுலேயும் இப்போ படிக்க வச்சுக்கிட்டு நல்லா தான் பார்த்துக்குறாங்க. ஆனால் எப்படி தான் அவ்வளோ குழந்தைங்கள வச்சு சமாளிக்கிறாங்கன்னே தெரியல. நான் 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டே இப்போ மித்துக்குட்டி வந்துட்டு இது 4 வருஷம் நடக்குது. இது 4 முடிஞ்ச உடனே நாங்கள் பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு பள்ளிக்கூடம் சேர்க்குறதுக்கே ஃபீஸு, புக்கு, அப்புறம் வேன் ஃபீஸு இதெல்லாம் கணக்கு போட்டாலுமே நம்மளால் முடியல. அவ்வளோ குழந்தைங்கள எப்படி தான் படிக்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷ் மீடியமில் கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கட்டுற மாரி இல்லை. பட் ஆனால் படிப்பு நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷம் நம்ம ப்ரைவேட்டில் படிக்க வச்சிட்டோம்னாக்கா ஓரளவுக்கு இங்கிலீஷில் இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. அதுதான் எனக்கு தேவை. பெங்களூரில் வந்துட்டு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க எல்லாமே எவ்வளோ சூப்பராக இங்கிலீஷ் பேசுதுங்க. அங்கெல்லாம் வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு போச்சிங்கனாவே பெரியவங்க பேசுகிற மாரி பேசுதுங்க குழந்தைங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான், பட் அதுதான் ரொம்பவே முக்கியம். எங்கே போனாலும் அந்த இங்கிலீஷ் மட்டும்தான் எல்லாருமே கேட்குறாங்க. அதனாலே நான் என்ன நினைக்கிறேன்னா, என் பசங்க வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமில் சேர்த்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டல ஒரே ஒரு விஷயந்தான், பெங்களூர் போகிற சான்ஸ் மட்டும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டேன், பெங்களூர் தான் இருப்பேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு அங்கே இருக்க தான் பிடிக்கும். பட் இங்கே இருக்க அவ்வளோவா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இன்னுமே அட்ஜஸ்ட் ஆக முடியல இங்கே வந்துட்டு. இந்த இதுகள்லாம் வந்துட்டு அது என்னான்னு எனக்கு தெரியல. அதனாலே நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, எப்படியாவது பெங்களூர் போயிட்டு அங்கே தான் பள்ளிக்கூட பசங்களை சேர்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. கண்டிப்பாக அந்த ஆசை கடவுளை நிறைவேற்றி விட்டானாக்கா அதுவே போதும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஆசை என்னென்னா, நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். அதுதான் எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஆசை. அதேமாரி தான் எனக்குமே. இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொன்னதுமே யாராவது தப்பாக நினச்சிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம எங்கே இருந்தாலுமே இந்த தமிழ்நாட்டுக்கு நான் வந்தே தான் ஆகணும். ஏன்னா நான் இது தான் என் மாமியாரோட வாக்கப்பட்ட ஊரே இது தான். ஸோ நான் இங்கே தான் வாழ்ந்தாகணும், அது எதுவும் பண்ண முடியாது. அது இல்லாமல் நான் எதுக்கு பெங்களூர் போக ஆசைப்பட்றேனாக்கா, நானும் வேலைக்கு போகலாம், அவரும் வேலைக்கு போகலாம். ஏன்னா 2 பேருமே சம்பாரிச்சா தானே ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும். இங்கே வந்துட்டு நான் வீட்டில் இருக்கணும், அவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறோம். ஸோ இங்கே எனக்கு வேலை கிடைக்காது. அதனாலேயே பெங்களூர் போகணுன்னு தோணுது, மற்றபடி எதுவுமே இல்லை. 2 விஷயந்தான் பெங்களூர் பிடிச்சிது, ஒன்று வேலை, இன்னொன்று பசங்க படிப்பு. அது 2 மட்டும்தான். மாவு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீனிங் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பெட்ரூம் தான் க்ளீன் பண்ணலான்ட்டு எல்லாமே பெட்ஷீட்டெல்லாம் அப்படியே இருந்துச்சு, எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம்
ரூமெல்லாம் ஒரு பக்கத்துலேருந்து எல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு எல்லாமே கூட்டி அதுக்கப்புறம் வீடு தொடச்சி விட்டுட்டேன் உள் ரூமு. இதுவுமே ஒவ்வொரு ரூமாக நான் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் க்ளீன் பண்ணுற மாரி இருக்கும். இல்லைனா தம்பி வந்துட்டு இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா நான் துடைக்கும் போது குறுக்கு வந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா குழந்தைங்க வேறு யாரும் பார்த்திங்கனாக்கா நம்ம தானே பார்த்துட்டு எல்லா வேலையும் செஞ்சாகணும். உள் ரூமு தொடச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹால் தான் துடைக்கலான்ட்டு வந்தேன். அதுலேயும் தம்பி பார்த்தாக்கா விளையாடிக்கிட்டே இருந்தா, துடைக்கவே விட மாட்டேன்றான். அதுலேயும் நம்மளுக்கு வீடு துடைக்கும் போது யாராவது நடந்து அழுக்கு பண்ணிட்டாக்கா பயங்கர கோவமாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம குழந்தைங்க நடக்க சொல்ல நம்மளுக்கு எதுவுமே சொல்லவும் முடியாது. ஏன்னா அது குழந்தைங்க அதுங்களை திட்டவும் முடியாது, நம்ம அடிக்கவும் முடியாது. வீடு தொடச்சி காய்ச்சதுக்கப்புறம் நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஈரமாக இருக்க சொல்லவே நடக்கிறாங்களே, அப்போ தான் பயங்கர கோவம் வரும். இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் பாட்டுன்னு சைலண்ட்டாக வீடு தொடச்சிட்டு இருந்தேன். நான் வீடு தொடச்சிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு தோசை தான் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தார். மித்துக்குட்டி வந்து பசி எடுக்குது அப்படின்னா அதனால் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தார். என்னையே கூப்பிட்டாரு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு போன்ட்டு. நான் என்னாலலாம் முடியாது, நான் வீடு தொடச்சிட்டு குளிச்சுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் தோசை ஊற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். கோவமாக தோசை ஊற்றிட்டு பசங்களுக்கும் ஊட்டி விட்டு அவரும் ஊற்றி சாப்பிட்டு எனக்குமே ஊற்றி வச்சுட்டாரு தோசை. ஹால் தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் தான் துடைக்க போனேன். கிச்சன் தொடச்சி முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கனாக்கா 11 மணி ஆகிடுச்சி. ஏன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சி எல்லாமே செய்யறதுக்கு. ஏஞ்சதுலேருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் தான் சீக்கிரமாக வேலை முடியட்டுன்னு செஞ்சுட்டே இருந்தேன் 1 by 1. அப்பயும் லேட் ஆகிடுச்சி. எல்லாமே துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். நான் எப்பயுமே ட்ரெஸ்ஸு தான் போடுவேன். ஏன்னா குழந்தை இருக்கிறதுனாலக்க சேரீ கட்ட முடியறதில்ல. ஏன்னா சேரீ கட்டோம்னா அதுவே ஒரு வெயிட்டு. அது இல்லாமல் குழந்தைய தூக்கி வச்சுருக்கோமோ அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. ட்ரெஸ்ஸு தான் எப்பயுமே குழந்தைங்க இருக்கும்போது நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. மித்துக்குட்டி தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி விட்டுட்டேன். இல்லைனா ரொம்பவே ராவடி பண்ணுவான். அதனால் அவனை ரெடி பண்ணி விட்டு நானும் ரெடி ஆகிட்டு அப்புறமா தான் குட்டி தம்பி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு நம்ம தான் எங்கே போனாலுமே ஒரு லக்கேஜ் தூக்குறோமில்ல, தண்ணி பால் பாட்டிலு பால் டப்பா எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நேரம் ஆயிடுச்சுன்ட்டு. வண்டியில் போகும்போது பார்த்திங்கனாக்கா பயங்கர வெயில். மித்துக்குட்டி வந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தான். குட்டி தம்பி மதியத்தில் தான் உட்கார வச்சுருந்தான் வண்டியில். நான் அப்படி உட்கார வச்சா வெயில் அவ்வளோவா தெரிவிக்காது. அதனால் ஃபஸ்ட்டு எங்கே போனதுன்னு பார்த்திங்கனாக்கா நம்ம குலதெய்வம் கோயில் தாங்க. அது நம்ம வீட்டுக்கும் கோயிலுக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் ஆகும். அதனால் எப்படி இருந்தாலும் மாதத்தில் ஒரு 3 வாட்டியாவது போயிட்டு வந்துடுவோம் கோயிலுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி காலையில் தான் யார் தான் வளகாப்பா. அதனால் ஸோ சாமி கும்பிட உள்ளே, ஏன்னா இங்கே வந்துட்டு லேடிஸ் எல்லாம் உள்ளே போகக்கூடாது சாமி கும்பிடும். மித்துக்குட்டி அவங்க அப்பா வந்தால் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் குட்டி தம்பி வெளியே தான் நின்று இருக்கோம். மித்துக்குட்டியும் அவங்க அப்பாலாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் குட்டி தம்பி தூக்கி வச்சுருந்தேன், கை வலி வச்சா அதனால் போயிட்டு கீழே போட்டுருந்தேன் அவன் பாட்டுன்னு விளையாட்டுன்னு. நான் ஏற்கனவே கோயிலுக்கு போனாக்கா கீழே போட்டுரும் அவன் பாட்டுன்னு விளையாடிட்டே இருப்பான். எப்போ கோயிலேருந்து வீட்டுக்கு கிளம்புறனோ அப்போ தான் தூக்கிட்டு வருவேன். அது வெளியே கீழே தான் விளையாடிட்டு இருப்பான். நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் விளக்காப்புன்னு சொன்னோம்ல, அவங்க வந்துட்டு கோயிலுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிருந்தாங்களாம். கோயிலுக்கு என்ன வந்தால் சாப்பாடு போடுங்கன்ட்டு. ஸோ என்னால் வேணான்னு சொல்ல முடியல, அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா வயிறு வலி, அது என்னன்னு தெரியல. அப்பயும் கோயிலில் வந்துட்டு மித்துக்குட்டி சாப்பாடில், ஏன்னா குட்டி தம்பிக்கு நான் ஊட்டி விடல, நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட்டோம். ஆனால் சாப்பிட 2 பேருக்கு தான் வயிறு வலி அதிகமாகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. கோயிலேருந்து அதுக்கப்புறம் எங்கே கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு தான். ஸோ அங்கே தான் நம்ம போய் கேக் வெட்ட போகிறோம். அதனால் அங்கே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் மட்டன் வாங்குவோம் எங்கள் வீட்டுக்காரி. அப்புறம் எங்கள் மச்சாண்டார் தான் போயிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். குழம்பு வச்சுட்டு சாப்பாடு தான் செஞ்சோம். ஈவினிங் போல் தான் போய் தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு மித்துக்குட்டிக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கேக் வெட்டும் போதெல்லாம் அழுதுகிட்டே இருந்த குட்டி தம்பி. நாங்கள் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தோம். நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. அவ்வளோதான், ஏதோ எங்களால் முடிஞ்சுது. ஏன்னா வெட்டாமல் இருக்கக்கூடாதுல்ல. மித்துக்குட்டிக்கு வந்துட்டு வருஷம் ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருந்தோம். இவனுக்கு சுத்தமாக கேக் கூட வெட்டலைன்னா எப்படின்ட்டு தான் போய் கேக் வெட்டினோம். மற்றபடி எதுவும் இல்லை. பிறந்த நாளைக்கு நாங்கள் யாருக்குமே சொல்லலை. அங்கே நாங்கள் எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போனதுமே அங்கே இருந்தது பார்த்திங்கனாக்கா எங்கள் மாமியார், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு எங்கள் கொழுந்தனார் 2 பேர், அப்புறம் எங்கள் நாத்தனார், அவங்க வீட்டுக்கார், அவங்க பொண்ணு, மற்றபடி
நாங்கள் யாருக்குமே சொல்லலை. பிறந்த நாளுக்கான வீடியோ இவ்வளோ தான். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எல்லாருமே சப்போர்ட் பண்ணு.